வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டெஸ்கிரோ. ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். இதுல உங்க நேம் வயன் தான். உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஹனா அண்ட் ஜே. இவங்க 2 பேர் கூடயும் நீங்க எல்கேஜிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு கோளாறு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அதுக்கு மேல கோளாறு. ஸோ உங்கள் லைஃபே கோளாராக தான் போயிட்டுருக்கோம். பட் உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்மளோட சுகா தான். 45 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியும் ஹி சைட் நோ. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாரு வயன், இதெல்லாம் தப்பு. கீழே இறங்குறியா இல்லையா? அவ சொல்றதெல்லாம் கேட்காதடி, குதி. ஜே, உனக்கு என்னடி தெரியும்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவன் லவ்வுக்காக என்ன பண்றான்? அவ ஜஸ்ட் வெறும் 4வது மாடியில இருந்தானே குதிக்க போறா. குதிரி, பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மைக்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அங்க சுத்தி இருக்க எல்லாரும் நீங்க உண்மையிலேயே குதிச்சிருவீங்களோ அப்படின்ற பயத்திலேயே எல்லாரும் பதறிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாரு வயன், இப்போ குதிக்க போறியா இல்லையா? எனக்கு பசிக்குது, நீ குதிக்கிறத பார்த்துட்டு நான் போய் சாப்பிடணும். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே. ஜே, வாய் வச்சு சும்மா இருக்கியா? ஹனா, இங்க பாரு, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும், ஜாலியா. இப்போ அவ குதிச்சா நம்ம கை தட்டி செலிப்ரேட் பண்ணலாம். நான் பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அவ குதிச்சோடனே ஏன் நல்ல நண்பன் அந்த சாங்குக்கு ஸ்டேட்டஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ குதிச்சா போதும், போட்டுடலாம். ஜே, ஆர் யூ மேட்? ஆமா கொஞ்சம். அவ குதிச்சா பாரு, நான் ஃபுல்லா மென்டல் ஆயிடுறேன். மச்சான் குதிடா. இங்க பாரு, அவ குதிக்க மாட்டான், நான் பெட் கட்டுறேன். அவ குதிப்பா, நான் பெட் கட்டுறேன். ஏன்டி இப்படி பண்ற? அவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுடி. ஆமாடி, அவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவ லவ்ல சக்சஸ் ஆகணும் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ இங்கிருந்து குதிச்சாதான் ஒரு கை கால் போகும், சுகா கை பிடிச்சி தூக்கிட்டு போய் காதலாகும். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவ குதிப்பா, பெட்டு. அவ குதிக்க மாட்டா, பெட்டு அப்படின்னு அவங்க 2 பேரும் விளையாடிட்டே இருக்காங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அங்க சுகா இருக்கானா அப்படின்னு மட்டும்தான். கரெக்டா அங்க சுகா வரவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்து சிக்னல் கொடுக்குறீங்க. அங்க பாரு, நீங்க கை காட்டுற சைட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க சுகா நடந்து வரான். வாவ், ஹீரோ என்ட்ரி, ஹீரோயின் என்ட்ரி, ஹீரோ என்ட்ரி. சாங் மட்டும்தான் மிஸ்ஸிங். டூயட் போட்டுருவோமா? லூசு, இப்போ நம்ம டூயட் போடக்கூடாது. அப்புறம் ஒப்பாரி வைக்கணும். வயன், பாரு வயன், இப்பெல்லாம் பண்ணாத வயன், பைத்தியக்காரத்தனம் பண்ணாத வயன். கண்டிப்பா சுகா உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பான் வயன். உன்னை விட்டு சுகா எங்கே வயன் போவான்? சுகா உன்னோடது வயன், உன்னோடது அப்படின்னு ஜேவும் சுகாவை பார்த்துட்டே பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? என் ஃப்ரெண்ட் இந்த சுகாவை எவ்வளோ லவ் பண்றான், அவளை போய் இப்படி நிறுத்திட்டே. மச்சான், எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுடா. என்னோட லவ் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குதுடா. விட்ரா, கண்டிப்பா நம்ம சுகாக்கு என்னோட லவ் புரியும். அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. பண்ணிப்பாரு, கண்டிப்பா பண்ணிப்பாரு. சுகா டக்குன்னு ஜே கையில இருக்க மைக்க புடுங்குறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என் ஃப்ரெண்ட் ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணான். நிறைய தடவை ப்ரப்போஸ் பண்ணியும் கல் நெஞ்சு கரையவே இல்லை. அதான் இன்னைக்கு 4வது மாடியிலிருந்து கொதிக்கலான்னு போயிட்டான். இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு நண்பி. இப்போ நாங்க அவளை எப்படி காப்பாத்துறது? எனக்கு தெரியாது. எனக்கு எங்களோட வயனை மீட்டு கொடு. ஹனா, சொல்லுங்க சுகா. ஜே பைத்தியம் எனக்கு தெரியும், நீ சொல்லு. வயனுக்கு என்னாச்சு? இல்லை சுகா, ஜே சொல்றது தான் உண்மை. நீங்க ஓகே சொல்லலாம் தான் அவ குதிக்க போறா. அப்ப பிரின்சிபல் சார் சுகா கிட்ட வராரு. சுகா, இங்க பாரு, வயன் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கா. ப்ளீஸ் அவளை கீழே வர சொல்லு. சார், நான் சொன்னா கேப்பாளா என்ன? சுகா, இப்போ நீ சொன்னா மட்டும்தான் அவ கேப்பா. ப்ளீஸ் சுகா, நான் ட்ரை பண்றேன் சார். அவ கீழே வரல, செத்துக்கிட்டு போயிட்டானா என்ன எதுவும் சொல்லாதீங்க. சுகா, இப்பெல்லாம் பேசாத. ஒரு பொண்ணோட லைஃப். சார், அறிவில்லை, ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ பாவம்னு உட்காந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வயன், சொல்லுங்க சுகா.
கேட்கலடி. கேட்கலையா? ஒரு நிமிஷம் அப்படின்னு நீங்கள் ஃபோன் எடுத்து ஜேக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்றீ? சி சுகா கிட்ட ஃபோனை கொடு. இந்தாங்க உங்கள் ஆள். உங்கள் ஆள் மேலேருந்து பேசுகிறா. சுகா ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போடுறான். வயன், சொல்லுங்க சுகா, இப்போ எதுக்கு நீ மேலே ஏறி ஆடிட்டுருக்க? நீங்கள் ஓகே சொல்லந்தான். அப்போ நான் ஓகே சொன்னால் நீ இறங்கி வந்துடுவியா? கண்டிப்பா. அப்போ குதிச்சிரு. குதிச்சிருடி. பிரின்சிபல் சார் சுகா கிட்ட வராரு. சுகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அந்த பொண்ணை இறங்கி வர சொல்லு. சார் இருங்க, அவ குதிக்கலாம் மாட்டா, நான் பார்த்துக்கிறேன். வயன், குதி. என்னங்க பொசுக்குன்னு குதின்ட்டீங்க? இல்லை வயன், நீ சீக்கிரம் குதி. ஜேக்கு வர பசிக்குதான். இல்லை ஜே? இல்லை இல்லை, பசிலாம் இல்லை, ஆனால் எனக்கு பசிக்குது. நீ குதி. நீ குதிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் போய் சாப்பிட்றோம். நான் வேணா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணவா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுறேன் வயன். 3, 2. இல்லை இல்லை, 3லேருந்து போகாதீங்க, ஒரு 100லேருந்து போகலாமா? வயன், நீ குதிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் சாப்பிட்ணும். ஸோ அதான் சொல்லிகிட்ருக்கேன், சீக்கிரம் குதி, நாங்கள் போய் சாப்பிட்ணும். நீங்கள் டக்குன்னு அங்கேருந்து இறங்கிடுறீங்க. ஹாப்பி ஃபூலிஷ் டே. ஹாப்பி ஃபூலிஷ் டே. இன்னைக்கு April 1, அதான் எல்லாத்தையும் ஃபூல் பண்ணலான்னு. நீங்கள் சீரியஸாக எடுத்து இப்படிலாம் பண்ணாதீங்க. ஹாப்பி ஃபூலிஷ் டே அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து இறங்கி ஓடி வரீங்க. சுகா டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் டேர்ன் பண்ணி பார்க்குறான். இந்த அளவு மொக்கையான கேவலமான ஐடியா கொடுத்தது யாரு? நான் இல்லை, இவ தான். நான்லாம் இப்படிலாம் ஐடியா கொடுக்க மாட்டேன், நான்லாம் நல்ல நல்ல ஐடியா கொடுப்பேன், இதெல்லாம் இவ தான் கொடுப்பா அப்படின்னு நீங்களும் ஹனாவும் மாற்றி மாற்றி கை காட்டிக்கிறீங்க. இங்கே பாரு ஜே, இந்த மாதிரி மொக்கையான ஐடியாலாம் உனக்கு மட்டும்தான் தோணும். இந்த மாதிரி மொக்கையான ஐடியாலாம் எனக்கு மட்டும்தான் தோணும். ஆனால் இந்த மொக்க ஐடியா எனக்கு தோணல. உன்னோட மரமண்டைக்கு தான் ஏறிச்சு. அதை ஓப்பனாக சுகா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னால் கொன்றுவாண்டி, தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, நான் மட்டும் சாகணுமா? என்ன ஏன் போட்டு வைக்கிறா? நீ என்னை போட்டு வச்சல்ல, அதான் பதிலுக்கு பதில். அப்போ தான் நீங்கள் இறங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரீங்க. வயன், சுகா, அப்போ இன்னைக்கு நீ April ஃபுல்லாக தான் மேலே போய் நின்றுட்டு இருந்தியா? இந்த ஐடியா உனக்கு கொடுத்தது யாரு? நீங்கள் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையே பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஷேக் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு. சுகா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? சும்மா தான், நான் ஏதாவது ஜாலியாக பண்ணலான்ட்டு இருந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு, சாரி அப்படின்னு நீங்கள் மேலே ஓடுறீங்க. சுகாக்கு உங்கள் மேலே செம்ம கோவம் வருது. அவன் திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்குறான். எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிடுறாங்க. ஐயோ கடவுளே, எப்படியோ என்னை காப்பாற்றி விட்ட. இந்த சுகா பையனோட என்னை எப்படி தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்ட போகிறேனோ. நான் ஒரு கோளாறு, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோளாறு, வாழ்க்கையே கோளாறாக போயிட்டுருக்கு. இவன் பண்ணுறதை பார்த்தா கடைசி வரைக்கும் இப்படி கோளாறாக தான் சுற்றணும் போல். ஓகே சொல்லி திருத்தினா தானே ஆகும். அப்படின்னு நீங்கள் பேசிட்டே ஜெமன் மேலே போய் இடிச்சிருப்பீங்க. இடிச்சு நீங்கள் ஃப்ளோரில் போய் விழுகிறீங்க. பயன், ஓகேவா நீ? ஓகேவா? அம்மா, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இங்க பாரு, தலையிலே அடிச்சிருச்சு. அறிவில்லையா ஜிமன்? இப்படிதான் பார்த்து வருவியா? எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? பயன், ஐம் சாரிம்மா, நான் பார்த்து தான் வந்தேன். நான் தான் தப்பா வந்தேன்ல, நீ கரெக்டாக தான் வந்த. ஆனால் அடி எனக்கு தானே. பயன், ஐம் சாரி பயன், கையெடு, நான் தேய்ச்சி விடுறேன் அப்படின்னு ஜெமன் உங்கள் கையை எடுத்து விடுறான். ஹாப்பி ஃபூலிஷ் டே. ஹாப்பி ஃபூலிஷ் டே, நான் உன்னோட சாரி அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடுறீங்க.
ஜிமின் உங்களை ஒரு மாதிரி கேவலமா பார்த்துட்டு நிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு தான் சுகா வரான். டேய், என்னடா இப்படியே நின்றுட்டு இருக்க? இல்லடா, இன்னைக்கு வயன் கொஞ்சம் ஓவரா பண்றா. அவ எப்பவுமே ஓவரா தான் பண்ணுவா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஓவரா பண்றா. ம் உன்கிட்ட என்ன பண்ணா? இல்லடா, தெரியாம வந்து இடிச்சிட்டேன், கீழே விழுந்துட்டான். நான் சாரி சாரி சொல்லிட்டு இருக்கேன், அவள் அழுக வச்சு பிடிச்சிட்டான். நான் பயந்துட்டேன். ஐயோ, உண்மையிலேயே அடிபட்டுருச்சு. அவ பண்ண ரியாக்ஷனுக்கு தலை உடஞ்சு ரெண்டா பொழந்துருச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஹாப்பி ஃபுல்லிஸ் டே ஜிமின் பாய் அப்படின்ட்டு போறான். எனக்கு செம்ம கடுப்பு, என்ன பண்றதுன்னு தெரியல. உன் ஆளா போயிட்டாலாம், அதான் சைலண்டா நின்றுட்டேன். என்ன ஆள் தானே? இங்க பாரு, அத அவ சொல்லலாம், நான் சொல்லல. டேய், நீ சொன்னாதான் தெரியணுமா என்ன? நானும் ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தெரியும். தெரிஞ்சு கிழிச்சிருச்சு. அப்போ ஒரு எம்டி ரூம்ல இருந்து பயங்கரமா சவுண்ட் கேக்குது. சுகா அங்கதான் ஓடி வரான். ஐயோ ஸ்னேக்கு, ஐயோ ஸ்னேக்கு, ஸ்னேக்கு சாமி, யாராவது வந்து காப்பாத்துங்க. இங்க பாரு, ஸ்னேக்கு ஸ்னேக்கு ஸ்னேக்கு, இப்படி பண்ணக்கூடாது சரியா? நான் பாவம், நான் ஒயன் பாவம், ஒயன் ஸ்னேக்கு, யாராவது காப்பாத்துங்க பேக்கு. அப்போ அந்த ரூம்குள்ள சுகா ஓடி வரான். வயன் வயன் என்னாச்சு? ஒன்றும் ஆகல. அப்புறம் ஸ்னேக்கு ஸ்னேக்குன்னு கத்துன. ஸ்னேக்குன்னு கத்தல, ஸ்நாக்ஸு காலி ஆயிட போகுது அப்படி சொல்லிட்டு கத்துனேன். ஆமா, இங்க பாரு ஸ்நாக்ஸு, இதுதான் சொன்னேன், நான் ஸ்னேக்கு சொல்லியே. என்னாச்சு சுகா? என்னோட டைலாக் மிஸ்ஸிங். என்ன? இன்னும் நீ உன் டைலாக்க சொல்லல. ஹாப்பி ஃபுல்லிஸ் டே. எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் உன்னை திட்டும் போதெல்லாம், வயன் பாவம் சின்ன குழந்தையாட்டம், அவளை ஏன் திட்டுற அப்படின்னு. அப்போல்லாம் எனக்கு தோணிருக்கு, அச்சோ பாவம் சின்ன பொண்ணுன்னு. ஆனால் இன்னைக்கு நீ பண்ண தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உம்மால அவ்வளோ கோவம் வருது. ஆமாம் வயன், எனக்கு இந்த அளவு யார் மேலேயுமே கோவம் வந்ததில்லை. பைத்தியமாடி உனக்கு. காலையில் நம்ம மாடியில் ஏறி நின்றுட்டுருக்க, குதிக்கிறேன்னு எவ்வளோ மணி நேரமாக சீன் போட்டுட்டு இருந்த நீ? நான் மணிக்கணக்கெல்லாம் சீன் போடல, ஜஸ்ட் ½ an hour தான். ½ an hour. கீழே வேற 2 குரங்குங்க மயக்க வச்சுட்டு அவள் குதிக்க மாட்டா, கிளிப்பா. பெட்டு வேற இதுக்கு. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு சுகா, நீ என்ன திட்டு, ஏன் அவங்கள திட்டுற? ஐயோ, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே அவனுக்கும் கிடைக்க மாட்டான். அது எப்படி கடவுள் உங்க 3 பேரையும் மட்டும் ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செஞ்சு வச்சாரா? அப்படிலாம் சொல்லாத. நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். எனக்கு அந்த 3 பேரை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த 3 பேர் உங்கள் 3 பேரையும் கட்டிக்க போகிற 3 பேர். உன்னை பார்த்து நீயே அப்படி சொல்லாத. என்ன? உன்னை பார்த்து பாவம்லாம் சொல்லாத, உன்கிட்ட மாட்டிட்டு நான் தான் பாவம். கேட்கல, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ரூம்குள்ள ஜேவோ ஹனாவும் வேகமாக என்ட்ரு ஆகுறாங்க. ஐயோ மச்சான், ஒன்று தெரியுமா? நம்ம மேக்ஸ் சார், சுகா, வயன், நாங்கள் அப்புறம் வரோம். ஏய் இங்கே வா. சுகா சுகா, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன். ஹனா வான்னு சொன்னேன். ஹனாவும் உள்ள வரா. ஜே அந்த செவத்துக்கு பின்னாடியே நிற்கிறா. இப்போ நீங்கள் உள்ளே வர போகிறீங்களா இல்லையா மிஸ் ஜே? சுகா, நான் வந்தே ஆகணுமா? வந்தால் நல்லாயிருக்கும், வரலனா நான் வெளியே வருவேன். வந்துட்டேன். சொல்லுங்க சுகா, என்ன பண்ணி வச்சிங்க மேக்ஸ் சார்ட்ட? நான் ஒன்றும் பண்ணல, இவ தான் பண்ணா. என்ன பண்ணீங்க மிஸ் ஜே? நான் ஒன்றுமே பண்ணலையே. நான் ஒன்றுமே பண்ணல. நம்ம எதாவது பண்ண மாடி? நாங்கள் எதுவுமே பண்ணல. ஹனா நீ சொல்லு, நீங்கள் என்ன பண்ணீங்க? அது நான் வேண்டாம் தான் சுகா சொன்னேன். இவ தான். அவள் என்ன பண்ணா? நான் ஃப்ரெண்டுடி. நான் என்ன பண்ணட்டும்? அது நேற்று நைட்டு நாங்கள் எங்கள் மேக்ஸ் சார் ஏதாவது ப்ராங்க் பண்ணணும், இல்லை ஃபூலிஷ் ஆக்கணும், இல்லை அவருக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓகே, அப்போது அந்த பின்னாடி நிற்கிறாள் வயனா, அவள் தான் ஒரு ஐடியா கொடுத்தா. நான் என்னடி ஐடியா கொடுத்தேன்? சும்மா நடிக்காத வயன். மேக்ஸ் சார் சேரில் கம்மை போட்டு வைக்கலான்றது உன்னோட ஐடியா தானே?
அட பாவி, அது நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஐடியாடி. அதுதான் ஜே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா. ஆ அதானே, கரெக்டாக சொன்னாங்கண்ணா. அன்னைக்கு வயன் சொன்னா, இன்னைக்கு என்னோட மெமரி பவர் அதை ரீகால் பண்ணி அதை பண்ணுன்னு சொல்லிச்சு, நான் பண்ணேன். அப்படிங்களா மிஸ் ஜே? உங்களை சும்மா விடக்கூடாது. இப்படிதான் ஏதாவது குரங்கு சீட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன். ஹலோ ஹலோ, என்ன நினச்சிங்க? நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னாலோ இல்லை எங்கள் கிளாஸ் மேம் கிட்ட சொன்னாலோ நாங்கள் பயந்து போன்னு நினச்சிங்களா? நாங்கள் யார்? ஜே ஹனா. எங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த முடியாது. ஓ அப்படியா? ஆனால் நான் உங்கள் அப்பா அம்மா டீச்சர் அப்புறம் யார் சொன்னீங்க? கிளாஸ் மேம், டியூட்டர், பிரின்சிபல், ஹெச்ஓடி இவங்கக்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. அப்புறம் அப்புறம் யார்? யாரோ ஜியோபா. அப்புறம் உன் பேர் என்ன? ஜங்குக். அவங்கக்கிட்ட தான் சொல்லலான் இருக்கேன். இப்போ சொல்லுங்க. அது இங்கே பாருங்க சுகா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க 2 பேரும் தான் அந்த மாதிரி ஃபன்னியாக விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜேகே கிட்டலாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் இப்போவே போயிடுறேன். நான் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹனா அங்கேருந்து போகிறா. ஏய் என்னடி இது, பாதிலே விட்டு போகிறா? பயன், ஐம் சாரிடி, நீயே உன் ஆளை பார்த்துக்கோ. சுகா திரும்பி ஜேவை தான் பார்க்குறான். அப்புறம் ஜே மேடம், என்ன ஜாப்க்கு கால் பண்ணிடுவோமா? அது நான் ஒன்று சொல்லிட்டு போய்ட்றேன். என்னது? பாய் வயன் அப்படின்னு ஜேவும் அங்கேருந்து வெளியே ஓடுறான். அட பாவீங்களா, இப்படி ஃப்ரெண்டை கழட்டி விட்டு போயிட்டீங்களேடி. சுகா டக்குன்னு அவங்கள திரும்பி பார்க்குறான். எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? இங்கே பாரு வயன், ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, நீ பாவம் குழந்தைன்னு நினச்சேன். பட் உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். யூ டிசர்வ் பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட்டா? நான் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? ஆனால் நீ அப்படி தானே பண்ணிகிட்ருக்க. அது எனக்குள்ளே இருக்க இன்னர் சைல்டு தூங்க விடக்கூடாது, சாக விடக்கூடாதுன்னு தான் நான் அதை எப்போவுமே வேக்கப்லேயே வச்சுருக்கேன். ஓ அப்படி. எனக்குள்ளேயும் ஒரு மிருகம், ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு காட்டேரி இருக்கு. அதை எழுப்பி விட்டா? இல்லை வயன், சொல்லு. அதையும் தூங்க விடக்கூடாதுல்ல, அதையும் எப்போவுமே வேக்கப்லேயே வச்சுருக்கலாம். இப்படிலாம் பேசாதீங்க சுகா, இதெல்லாம் வயலன்ஸ். ஓ இது வயலன்ஸ். அப்போ நீங்கள் மாடி மேலே ஏறி குதிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சைலன்ஸ் இல்லை? அது அதெல்லாம் சும்மா ஃபன். ஃபூலிஷ் டே, ஹாப்பி ஃபூலிஷ் டே. அது இவ்வளோ நாள் உன்னை அடிக்காமல் வச்சது தப்பாக போச்சு அப்படின்னு சுகா அங்கே இருக்க ஸ்டிக்கை எடுக்கிறான். சுகா அடிக்க போறியா நீ? இல்லை வயன், உன்னை இந்த குச்சியை வச்சு கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு உங்கள் காலையும் அடிக்கிறான். வயன் வயன், நான் மெதுவாக தாண்டி அடித்தேன். மெதுவாக அடிச்சிங்களா? இங்கே பாருங்க, சிகப்பு கலர் தடையுமே விழுந்துருச்சு. ஆனால் நீங்கள் மெதுவாக அடிச்சிங்கல்ல, ஏன் எப்படி பண்ணுறீங்க? எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. சுகா உங்களோட சீக்ஸை பிடிச்சி தூக்குறான். சாரிடா, தெரியாமல் அடிச்சிட்டேன். ஓகே, பட் ஏப்ரல் ஃபூல். ஹாப்பி ஃபூலிஷ் டே. நீ திருந்தவே மாட்டல்ல? அது சும்மா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஒருத்தரை ஏப்ரல் ஃபுல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே சபதம் எடுத்துட்டு வந்தேன். சுகா எதுவுமே பேசாம உங்க முன்னாடி நடந்து வரான். நீங்க பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. சுகா என்ன பண்ற நீ? என்னென்னமோ பண்ண போறேன். எதை பத்தி கேக்குற? சுகா என்னடா தோணுது? அது சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க யோசிக்கிட்ட சொல்றான். சுகா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? பயப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் உங்க ஹிப்பை பிடிச்சி அங்க இருக்க வால்ல பென் பண்றான். சுகா கையெடு. கையெடு சுகா. எடுக்க முடியாது வயன். சுகா ப்ளீஸ் அப்படின்னு உங்க 2 ஹேண்டை வச்சு சுகாவோட கையை தள்ளிவிட போறீங்க. பட் சுகா உங்க 2 ஹேண்டையும் பிடிச்சி உங்க தலைக்கு மேல பின் பண்றான். சுகா சுகா. சவுண்ட் கேட்கல. சுகா ஐம் சாரி.
ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். அப்படியா? இதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணவே மாட்டேன்னு நான் எப்படி நம்புறது? ஆக்சுவலி எனக்கு என்னோட ஒயனை பற்றி தெரியும். ஷீ இஸ் அ மேட். அவள் எப்போ என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாது. ஸோ பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அவள் நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ண மாட்டா. ஆ ம் ஸோ அப்படின்னு சுகா உங்களை கிஸ் பண்ண கிட்ட வரான். நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ண ரெடி ஆகுறீங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் சுகாவோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ண உடனே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. சுகா உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். சுகா, ஹாப்பி ஃபூலிஷ் டே வயன். சுகா, ஐ லவ் யூ வயன். ஆ ஹாப்பி ஃபூலிஷ் டே மிஸ் வயன். ஆ இதெல்லாம் நியாயமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே சரியானது வயனோட டிக்ஷனரியில். அப்படி தானே? ஆ ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கீரோஸ். டாடா, பை பாய்.